கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். வேளாண் பட்ஜெட்டில் கடன் தள்ளுபடியை எதிர்பார்ப்பதாக தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சீர்காழியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆனால் வேளாண் கடன் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும். இந்த தள்ளுபடி அறிவிப்பு ஏதோ நாங்கள் சொல்லிவிட்டு ஏமாற்றுகிற அடிப்படையில் அமையாது, அனைவருக்கும் இது உடனடியாக வழங்கப்படும் என்கிற உத்தரவாதமெல்லாம் கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து அந்த அறிவிப்புகள் 2 முறை அறிவிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது. முதலமைச்சர் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தள்ளுபடி செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படி அறிவிக்க மறுத்தால் தொடர்ந்து விவசாயிகள் போராட்ட களத்தை தீவிரப்படுத்த வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.